ஆடி கருப்பு நிறத்தலகி உதட்டு சகப்பலகி சில்லறைய சதறி கட்டி உன் சிரிப்பு சில்லறைய சதறி கட்டி உன் குங்கும உதட்ட வச்சு குழுங்க சிரிக்கையில் இது ரெண்டு துடிக்குதடி அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி உன் உதட்டுக்கு சொந்தக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி உன் உதட்டுக்கு சொந்தக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி. Happy birthday to Kovi Salman. Happy birthday to you. இத்தனை வருஷம் எப்படியோ நான் வந்து இந்த பிறந்தநாள் கேக்கு வெட்டுறதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு சரியா மாட்டிட்டேன். இருந்தாலும் உங்களுடைய எல்லோருடைய அன்பையும் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க எல்லாரும் முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் நடிக்காம ரொம்ப நடிக்கவே இல்லை இந்த படத்துல. இது வந்து உருவம் மட்டும்தான் கோவை சார்லாம். பட் உள்ள நடிக்கிறது வசனம் எல்லாமே வந்து இயக்குனர் முத்தையா அவர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து அருமையா வேலை வாங்கியிருக்காரு. நானே ரொம்ப நேரம் நான் நிறைய பேசிட்டேன் படத்தை பத்தி. இப்போ இந்த மறுபடியும் அதே என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி கூட நானும் கூட பின்னாடி இருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. நன்றி நன்றி நன்றி. முதல்ல பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா எல்லாரும் கேட்டுட்டே இருப்பீங்க எப்பதான் இந்த பொண்ணு படிச்சு முடிக்க போகுது அப்படின்னு. என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. அண்ட் அப்புறம் கொம்பன். நிஜமா சொல்லணும்னா நான் வந்து கொம்பன்ல ஒவ்வொரு ஷார்ட் பண்ணும்போதும் வந்து நினைப்பேன், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, என்ன நான் பண்ண போகுது, எதுக்கு இவ்வளோ ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் டிரெக்டர் வந்து சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எல்லாம் நான் நிறைய பண்ணும்போது அந்த ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. ஆனால் வந்து இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சதில்ல. நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. நான் இது வரைக்கும் படம் பார்க்கல. அது மெயின் ரீசன் எக்ஸாம் தான். ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவேன். இப்போ வந்து எனக்கு தெரியுது ஒரு வைஸ் சாய்ஸ் நான் எடுத்தேன்னு கொம்பன். அதுக்கு ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். படம் நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டருக்காரங்க முக்கியமா நத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றது ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்பாப்புல. என்னன்னா ஒரு படம் நல்ல பெரிய வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு படம் வெற்றி அடைஞ்சாலே அவர் சொன்ன மாதிரி ஒரு டீசெண்டா ஒரு ஹிட்னு சொன்னாலே அது வந்து லாபகரமான படமா இருக்கிறது இல்லை. ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாதான் வந்து எல்லாருக்குமே அது ரீச் போய் சேருது. ஒரு தியேட்டர்ல ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த முதலாளி அந்த வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கொடுப்பாரு. அவன் வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுப்பான். இதே மாதிரி படத்துக்கு வந்து பாக்குறப்போ அந்த கிராமத்துல இருக்கவங்க பாக்குறாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னா வீட்டுக்கு போய் 2 நாள் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இவ்வளவு சந்தோஷத்தை இந்த படம் ஏற்படுத்திருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயத்துல இந்த படம் பண்ணல ரொம்ப திருப்தி. திரும்ப வில்லேஜ் போய் சேர்றதுல வந்து ஒரு சிலர் வந்து பருத்தியூர் ஞாபகம் வருதுன்றாங்க, ஒரு சிலர் சும்மா பருத்தியூர் ஞாபகம் வரலன்றாங்க. பட் பெருவாரியான மக்கள் சொல்றதான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பருத்தியூரோட இமேஜ்ல டிராவல் பண்ண ட்ரை பண்ணல இந்த படத்துல. வேற ஒரு கேரக்டரா வேற ஒரு ஆளா தான் இதுல ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாரும் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்தையாவுக்கு நன்றி. ஏன்னா ஆடுகளம்க்கு அப்புறமா ஒரு ஃபோக் வந்து நான் பண்ணவே இல்லை. அதுக்கான கதைகள் அமையலை. கரெக்டாக முத்தையா வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் இந்த படம் வந்து நான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு. இனிஷியலாக வந்து ஒரு சாங் வண்டி பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில். அப்புறம் ஃபுல் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணேன் இந்த படத்துக்கு. எனக்கு குட்டி புள்ளியில் அது கிடைக்கல. அதில் குறைகளை சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய படங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து டெவலப் ஆகும். ஒருதலை ராகத்திலேருந்து இதயம், அந்த நாட்கள், அதுக்கப்புறம் 14 வயதிலே, இப்படி மிகப்பெரிய படைப்புகள் எல்லாமே பத்திரிகை மூலமாக தான் தமிழக மக்களை சேர்ந்தடைஞ்சிருக்கு. அதே மாதிரி என்னுடைய கொம்பை அந்த அளவுக்குலாம் நான் பண்ணலை. அது ஒரு 10% தான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அந்த அளவுக்கு ஒரு படங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து என்னுடைய குறைகளை முக்கியமாக சுட்டி காட்டுங்க. அதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு என்னுடைய அடுத்த படத்துலையும் அந்த குறைகள் இல்லாமல் நான் பண்ணுறேன். நல்ல நல்ல படங்களாக பண்ணணும்னு ஆசை. அதுக்கு நீங்கள் தான் துணையாக வந்து என்னை வழி எடுத்து செல்லணும். ரொம்ப நன்றி.